Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல brass and copper cleaning powder எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக China clay 5.5 kg அளவுக்கு நம்ம எடுத்துறோம். இதல பாத்தீங்கன்னா oxidation properties அதிகமா இருக்கு. அதோட ஸ்க்ரப்பிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா citric acid ஒரு 200 கிராம். இது வந்து பாத்தீங்கன்னா விடாப்பிடியான கரைகளை எடுத்து கொடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து AOS powder இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு just ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்துறோம். நுரைவெள்ளத்துக்காக எடுத்துறோம். அடுத்து போரக்ஸ் 100 கிராம் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா பாத்திரத்துல உள்ள ஆயில் கரைகள் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒயின் ஸ்டோன் பவுடர் 100 கிராம் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்களையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல பாத்திரம் சீக்கிரம் கருக்காம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் இது ஒரு 10 ml மட்டும் எடுத்துக்கலாம். அசிட்டிக் ஆசிட் ஷைனிங்காக நம்ம எடுத்துறோம். பாத்திரம் நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா fragrance ஆசிட் fragrance கொடுத்துக்கலாம். ஏனா ப்ராடக்ட் ஆசிட் பேஸ்ல தான் ரெடி ஆகும். அடுத்து கலர் கொடுத்துக்கலாம். இதுல நாம எடுத்துக்க கூடிய 90% கெமிக்கல் ஆர்கானிக் கெமிக்கல் தான். சோ தைரியமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. தண்ணி ஊத்தி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணீங்கனா எல்லா ப்ராடக்ட்டும் ஒண்ணா மிக்ஸ் ஆயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம மெஷின்ல அரைச்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் பவுடரா ரெடி ஆயிடும். கைகளுக்கோ பாத்திரங்களுக்கோ எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாது. சோ தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம். இதல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்திலேயே எவ்வளவு பழைய பாத்திரம்னாலும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த மெட்டீரியல் வேணும்னாலோ இதல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். தமிழ்நாடு மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்கு. சோ தேவைங்கறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி